கிறிஸ்தவங்க பிற மதங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணால் அதுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அப்படி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு இவங்க எச்சரிக்கை கொடுப்பாங்க. அது என்ன எச்சரிக்கை தெரியுமா? இன்றைக்கி நீ இயேசுவை ஏற்றுக்க மாட்டேங்கிற, ஆனால் கடைசி நாளில் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு இயேசு யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கிற கமெண்ட்டை திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், பிரதர், ஆஃப்டர் யூ டை யூ வில் டெஃபினெட்லி see and know who this Jesus is. மரணம் அடைந்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்குவீங்கன்னு இவர் எழுதியிருக்கார். இவர் எழுதியிருக்கிறது கொஞ்சம் பணிவாக இருக்குது, ஆனால் இதை விட மிக கடுமையான மோசமான எச்சரிப்புகள் எல்லாம் வந்திருக்குது எனக்கு. அதையெல்லாம் பின்னால் பார்ப்போம். முதல்ல இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆஃப்டர் யூ டை யூ வில் டெஃபினெட்லி see and know who this Jesus is. நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ ஒரு அபத்தமான வாதம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் ஏராளமான பொய்கள், முரண்பாடுகள் இருக்குது. இயேசுவை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருப்பது ஒரு கற்பனை கதை, அதில் உண்மை இல்லை. இதை நான் சொல்லும்போது அதுக்கு கருத்து ரீதியான சரியான பதிலை கொடுக்கணும் இவங்க. ஆனால் அப்படி இவங்களால் கொடுக்க முடியல. அதனால் நீங்கள் மரித்த பிறகு இயேசு தான் கடவுள் என்று தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? உயிரோடு இருக்கும்போது இயேசு தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இயேசு தான் கடவுள்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இருந்தால் அதை இவங்க காட்டுவாங்க. அதை காட்ட முடியாததுனால தான் நீங்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு அவர் யார் என்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் அவர் யாருன்னு தெரியாது. பிறகு எப்படி இவங்க அவர் தான் கடவுள்ன்றாங்க? இப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுவும் என்னன்னு திரையில் பாருங்கள். இஃப் ஜீசஸ் கேன் only be seen and known after someone dies, then how do you believe in him when you are still alive? நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, இறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா இப்போ எப்படி நீங்கள் அவரை நம்புறீங்க உயிரோடு இருக்கும்போதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இந்த கேள்விக்கு அவர்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. ஏன் பதில் இல்லை? ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை குருட்டுத்தனமானது. அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒன்றை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொய்ன்னு யாராவது சொல்லும்போது இவங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால தான் நீங்கள் மரித்த பிறகு நாங்கள் சொல்வதை உண்மை என்று தெரிந்து கொள்வீர்கள், அப்பொழுது நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள், கதறுவீர்கள், ஒன்றும் பயன் இருக்காது அப்படின்னு மிரட்டல் கொடுக்குறாங்க. வேற ஒரு கிறிஸ்தவர் எப்படி எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். எனக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள் அவர் எழுதியிருக்கிற கமெண்ட்டை. நீ சாத்தானோடு போகின்றாய், நியாய தீர்ப்பு நாளில் நரகம் வாசலில் வந்து நிற்பான், தேவனின் நியாய தீர்ப்பு நடக்கும், சாத்தான் உன்னை பார்த்து ஏளனமாக நகைப்பான், சிரிப்பான், நீ என் தேவனே என்னை மன்னியும் என்பாய், தேவன் கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது என்பார், நித்திய நரகம் உனக்கு, இதுதான் உனக்கு நியாய தீர்ப்பு. எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் பார்த்தீங்களா? நியாய தீர்ப்பு நாளில் தான் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குவேனா, அன்னைக்கு நான் என்னை மன்னியும் அப்படின்னு கேட்பேனா, அன்னைக்கு அவர் என்ன சொல்லுவார்? உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்வார். நித்திய நரகம் எனக்கு இருக்குங்கிறார். அப்போ இதுவும் என்ன? இறந்ததுக்கு அப்புறமா தான் நீ உண்மையை தெரிஞ்சுக்குவ, ஆனால் அன்னைக்கு உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீ கெஞ்சுவ, மன்னியுங்கள்னு கடவுள்கிட்ட கேட்ப, ஆனால் அவர் நிராகரிச்சிருவார் உன்னை, நீ நரகத்துக்கு போயிடுவ. எதுக்கு இந்த மாதிரி மிரட்டெல்லாம் கொடுக்குறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மதம் மாற்றம் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட சொல்கிறாங்கல்ல, இயேசு தான் கடவுள், அவர் உங்களுக்காக சிலுவைக்கு போனார், மரித்தார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அதை நம்ம சொல்லும்போது இப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, நீ கடைசி நாளில் வருத்தப்பட போகிற, மரணத்துக்கு பிறகு இயேசு தான் கடவுள்னு தெரிஞ்சுக்குவேன், அன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, அன்னைக்கு மன்னியுங்கள்னு கேட்டால் அவர் உன்னை மன்னிக்க மாட்டார், நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவார், நீ நரகத்துக்கு போகிற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க ஆதாரமே இல்லாமல் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு பொய்க்கதையை நம்ம ஏற்றுக்கணும், நம்பணும். நம்பலைன்னா மரணத்துக்கு பிறகு உனக்கு இப்படி நடக்க போகுது, இன்றைக்கி நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, அன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன், ஆனால் பிரயோஜனம் இருக்காது, நரகத்துக்கு போயிடுவேன். இப்படி இந்த கிறிஸ்தவங்க மிரட்டல் கொடுத்து அடுத்தவங்க இவங்க மதத்தில் இருக்கிற குறைகளை பற்றி பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறத கேட்டு அவங்க மதத்துக்கு நம்ம மாறணும். மாறலைன்னா இன்றைக்கி நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, கடைசி நாளில் தெரிஞ்சுக்குவேன், அன்னைக்கு உனக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க பயமுறுத்துவாங்க. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, இவங்க எப்படி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மரணத்துக்கு பின்னால் நியாய தீர்ப்பு நாளில் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், முகமது தான் நபி, அவர் தான் இறை தூதர்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நேற்று கூட ஒரு முஸ்லீம் சகோதரர் எனக்கு அப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். மரணம் வந்து நிற்கும் தருணத்தில் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார்.
அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அது என்னன்னு திரையில் பாருங்கள். மரணம் வந்து நிற்கும் தருணத்தில் என்ன உண்மையை தெரிந்து கொள்வேன், தயவு செய்து சொல்லுங்கள். இதுக்கு அவர் கீழே பதில் கொடுத்துருக்கார் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றும் ஆதாம் முதல் முகமது வரை அவனின் தீர்க்கதரிசிகள் என்றும் உணர்வீர்கள். மரணத்துக்கு பின்னால் நான் தெரிஞ்சுக்குவேனா? என்ன தெரிஞ்சுக்குவேன்? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்றும் ஆதாம் முதல் முகமது வரை அந்த தேவனின் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேனா? முகமது வந்து தீர்க்கதரிசின்னு என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் தெரிஞ்சுக்குவேன்னு இவர் சொல்கிறார். இப்போ நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் முகமதுவே இறை தூதர் அப்படின்னு. ஆனால் மரணத்துக்கு பின்னால் அதை தெரிஞ்சுக்குவேன், முகமது தான் இறை தூதர் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ நான் வருத்தப்படுவேனா? இப்போ ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்கள். முகமது வந்து இறை தூதர்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து யாருடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் போய் ரத்தம் சிந்தி மறிக்கவில்லைன்னு அர்த்தம். அப்போ மரணத்துக்கு பின்னால் முகமது தான் இறை தூதர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இயேசு கடவுள் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஆனால் கிறிஸ்தவங்க என்ன எச்சரிப்பு கொடுக்குறாங்க? மரணத்துக்கு பின்னால் இயேசு தான் கடவுள்னு நீ தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டில் எதுங்க உண்மை? இயேசு கடவுள்னு நான் தெரிஞ்சுக்குவேனா அல்லது இயேசு கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேனா மரணத்துக்கு பின்னால்? இந்த ரெண்டு குரூப்பும் மிரட்டல் கொடுக்குறாங்க. மரணத்துக்கு பின்னால் நீ தெரிந்து கொள்வாய், அப்பொழுது உனக்கு வாய்ப்பு இருக்காது, உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது என்று இறைவன் சொல்லுவார். முகமதுவை இறை தூதர் என்று இன்றைக்கு நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். ஆனால் மரணத்துக்கு பின்னால் அவர்தான் இறை தூதர் என்று உனக்கு தெரிய வரும். அப்பொழுது நீ கதறி பிரயோஜனம் இல்லை, கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை, நரகம் உனக்கு காத்திருக்குதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்க இந்த பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நீ மறுக்கிறாய், ஆனால் மரணத்துக்கு பின்னால் அவர்தான் கடவுள் என்று உனக்கு தெரிய வரும். அப்பொழுது கதறுவாய், கண்ணீர் விடுவாய், உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது என்று தேவன் உன்னை நிராகரிப்பார், உனக்கு நரகம் காத்திருக்கிறது. அப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி இயேசு தான் கடவுள்னு தெரிஞ்சுக்க போகிறோமா, அல்லது முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி முகமது தான் இறை தூதர், இயேசு கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போகிறோமா? இதையா அதையா? எதையும் நாம் இறந்த பின்னால் தெரிஞ்சுக்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது தான் எதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இவங்களால இப்போது இவங்களுடைய நம்பிக்கை உண்மை அப்படின்னு காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால தான் இப்படி நம்ம மிரட்டுறாங்க. அப்போ இந்த மறுமை வாழ்க்கை, நியாய தீர்ப்பு, சொர்க்கம், பரலோகம், நரகம், இது எல்லாமே கட்டுக்கதை. இதெல்லாம் மனிதனை மிரட்டி இவங்களுடைய மதங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறதுக்காக இந்த ஆதிவாசிகள் உருவாக்கிய கட்டுக்கதைகள். இந்த மதவாதிகள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா இப்படி பொய்யான மிரட்டல்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இவங்கெல்லாம் இப்படி மரணத்துக்கு பின்னால் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி பொய்யான மிரட்டல்கள் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத வச்சே இவங்களுடைய மதங்கள் எல்லாம் பொய்கள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் விதத்தில், யாருக்கும் தீமை விளைவிக்காத விதத்தில் இருக்கணும். நமக்கு பின்னாலே இந்த உலகம் நம்முடைய சந்ததிக்கு நல்ல விதமாக அமையணும். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக வச்சு வாழணுமே தவிர, செத்ததுக்கப்புறம் அந்த கடவுள் தண்டிச்சிருவார், இந்த கடவுள் தண்டிச்சிருவார் அப்படின்னு தண்டனை பயத்தோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். அது மட்டும் இல்லை, அது ஒரு போலித்தனமான வாழ்க்கை.